சிலுவை இயேசு நமக்காக சுமந்தபடினாலே நான் நரகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன். இயேசு சிலுவை எனக்காக சுமந்தபடினாலே தரித்திரம் என்னுடையதல்ல, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவை சுமந்தபடினாலே நான் நோயாளி அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் சுகவீனன் அல்ல. அதற்கு மாறாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தர் மனுஷங்கிட்ட பேசுறாரு பாருங்க. முதலாவது சொல்றாரு, நீங்கள் பலுகி கவனிங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க? பெருகி பூமியை என்ன பண்ணுங்க? நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தணும். என்ன படுத்தணும்? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணினாரு? ஆமென் சொல்லுங்க. மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். இதுக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா காட்டு மிருகங்களும் ஆதாம் ஏவாளுக்கு கீழ்பட்டுதான் இருந்ததா இல்லையா? அவங்க வேர்வை சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுதுதான் எப்பொழுது பிசாசுக்கு இவர்கள் செவி கொடுத்தார்களோ பாவம் உள்ள என்ன பண்ணிச்சு? உள்ள போயிடுச்சு. பாவத்தினுடைய விளைவு தான் என்னன்னா மரணம். பாவத்தினுடைய விளைவு தான் நீ வேர்வை சிந்தி என்ன பண்ணணும்? சாப்பிடணும், நீ கஷ்டப்படணும். உன் மனைவி இப்படி இருப்பா, நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்ப இவங்க எந்த விதமான பாவத்தையும் பெரிய குற்றங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, பெரிய தேச துரோகம்லாம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்கு இவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாம போயிட்டாங்க. எப்ப இவர்கள் கீழ்ப்படியாம போனார்களோ இந்த ஆசீர்வாதமா இருக்கிறதெல்லாம் அப்படியே சாபமாக என்ன ஆயிடுச்சு? மாறிச்சு. கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், முள்ளில் மெழுப்பிக்கிறது எப்படி இருக்கும்? அது கடினமா தான் இருக்கும். இப்படி சில சாபங்கள்லாம் வந்துருது பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஏற்கனவே அந்த சாபத்தை என்ன பண்ணல, சொல்லல, எழுதியும் வைக்கல. இவங்க எப்பொழுது மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனார்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரமாணம் என்ன ஆகுது? ஆப்போசிட்டா மாறுது. அப்ப ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப நீங்க அப்ப ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சா? அப்ப இதோட முடிஞ்சிச்சா? அப்ப நாங்க சாபத்துல தான் வாழணுமா? நாங்க அப்ப தரித்திரத்துல தான் வாழணுமா? நாங்க அப்ப இப்படியே தான் இருக்கணுமா? இல்ல, அது தேவனுடைய சித்தம் இல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சொல்லுங்க பிரியம். சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இவர்கள் மனுஷன் இழந்த சந்தோஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, மனுஷன் இழந்த சமாதானத்தை, அந்த நரக தண்டனையை மாற்றும்படியாக தான் இயேசு அந்த விண்ணுலகத்தில் இருந்து விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு உனக்காக எனக்காக வந்தாரு. ஆதியிலே இருந்த அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி, அதே ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளும்படி, அதே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி, அதே சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் எப்படி இருந்தார்களோ 1ஆம் வசனத்துல எப்படி இருந்தார்களோ அதே போல நீயும் உன் சந்ததியும் பலுகும்படி, பெருகும்படி, பூமியை நிரப்பும்படி, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படி, எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அனுபவிக்கும்படி, அதற்காக தான் இயேசு தன்னையே சிலுவையில கொடுத்தாரு. சிலுவை தான் என்னை ரட்சித்தது,
சிலுவை தான் என்னை வாழ வைக்குது, சிலுவை தான் என்னை போஷிக்குது, சிலுவை தான் என்னை உயர்வடைம்படியா செய்யும், சிலுவை தான் என் நோய்களை மாற்றும், சிலுவை தான் என் தரித்திரங்களை போக்கும், சிலுவை தான் நரகத்துக்கு பதிலாக பரலோக ராஜ்யத்தில் என்னை சேர்க்கும். பவுல் அப்போஸ்தலன் தான் போதிக்கிறாரு, நான் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட விரும்பல, சிலுவை குறித்தே நான் என்ன பண்ணுவேன், மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். சிலுவை தான். கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமக்கவில்லை என்றால் நம்ம நரகத்துக்கு போயிருப்போம். கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகலன்னா நாமும் சபிக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்க்கலன்னா நாமும் மரணத்துக்குள்ளதான் இருந்திருப்போம். கிறிஸ்து நமக்காக தரித்திரர் ஆகலன்னா நாம் தரித்திரமாக தான் இருப்போம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை இயேசு நமக்காக சுமந்தபடினாலே நான் நரகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன். இயேசு சிலுவை எனக்காக சுமந்தபடினாலே தரித்திரம் என்னுடையதல்ல, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவை சுமந்தபடினாலே நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு எனக்காக சிலுவை சுமந்தபடினாலே நான் நோயாளி அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் சுகவீனன் அல்ல, அதற்கு மாறாக நான் சுகமுள்ளவனாய் இருக்கிறேன்.